வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். புதுக்கோட்டையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் சிறை நிரப்பும் போராட்டம், 80 பேர் கைது. நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பணப்பயன்களை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் நடத்திய சிறை நிரப்பும் போராட்டத்தில் 80 தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். உச்சநீதிமன்றத்தின்படி 9 ஆண்டுகளாக ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அகவிலைப்படியை உடனடியாக வழங்க வேண்டும். 2023 ஏப்ரல் முதல் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய பணப்பயன்களை வழங்க வேண்டும். 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனடியாக தொடங்க வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் நேற்று மாநிலம் முழுவதும் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை பேருந்து நிலையம் முன்பாக நடைபெற்ற போராட்டத்திற்கு அரசு போக்குவரத்து ஊழியர் சங்கத்தின் மண்டல தலைவர் கே. கார்த்திகேயன் தலைமை வகித்தார். கோரிக்கைகளை விலக்கி மண்டல பொதுச் செயலாளர் ஆர். மணிமாறன், பொருளாளர் முத்துக்குமார், CITU மாநில செயலாளர் ஸ்ரீதர், மாவட்ட தலைவர் கே. முகமது அலி ஜின்னா, பொருளாளர் எஸ். பாலசுப்ரமணியன், ஓய்வு பெற்றோர் நல அமைப்பின் மண்டல தலைவர் லோகநாதன் ஆகியோர் பேசினர். போராட்டத்தில் அனைத்து போக்குவரத்து தொழிலாளர் சங்க மாவட்ட செயலாளர் கே. ரத்தினவேல், தையல் தொழிலாளர் சங்க மாவட்ட செயலாளர் சி. மாரிக்கண்ணு, மின் ஊழியர் மத்திய அமைப்பு செயலாளர் நடராஜன் உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதில் 80 தொழிலாளர்களை போலீசார் கைது செய்தனர். இதை போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.